வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் கட்வொர்க் டிசைனோட உள்ள ஹிப் பெல்ட் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்வொர்க் டிசைனுங்கிறனால இந்த பீகாக்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட்வொர்க் டிசைனோட. ஸோ இந்த டிசைன் ஒரு 10 இன்ச் லென்த்தில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீகாக் 2 பீகாக்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு ஃப்ளார் டிசைன் அண்ட் பீகாக் ஃபெதர்ஸோடு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ கிளாத்தில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டினியூஸ் பீட் ஒர்க், செயின் ஸ்டோன் அண்ட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பீகாக்கில் ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த பீகாக்கோடைய ஹெட் அண்ட் இந்த ஃப்ளார் டிசைனில் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த ஃப்ளாருக்கு ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் பீகாக்கோடைய அந்த ஹெட், நெக் இந்த இடத்துலையுமே ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட் ஒர்க் வேணும் அப்படிங்கிறனால அந்த இடத்துலையும் த்ரெட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பீகாக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் இப்போ கிளாத்தை ரிவர்ஸ் சைடில் திருப்பி இந்த மாதிரி வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா இந்த ஃபினிஷிங் எல்லாம் நம்ம நாட்ஸ் போட்டது எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ அதில் ஒரு லைனிங் துணி மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக அந்த நம்ம பீகாக் டிசைன் போட்டிருக்கிற கிளாத்தையே எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறத அந்த பீகாக் மேலே இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த கிளாத்தில் தான் நம்ம வெல்க்ரோவை ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸோ நான் இப்போ பீகாக் டிசைன் 10 இன்ச் இருக்கிறனால இந்த வெல்க்ரோவை 9 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெல்க்ரோவை இந்த மாதிரி இருக்கிற 2 பீசஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு 1 பீஸ் மட்டும் எடுத்து இந்த கிளாத் மேலே மட்டும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிடணும். 4 சைட்ஸும் அந்த வெல்க்ரோ மேலே ஸ்டிச் பண்ணிக்கிடணும். மேலே தூக்கி வச்ச அந்த கிளாத்தில் மட்டும் அளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு கிளாத்தில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அண்டு இந்த அதர் வெல்க்ரோவை ஹிப் பெல்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸோ நான் அதை அடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னம்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரேமையும் மாட்டிட்டு இப்போ டபுள் கிளாத்தாக இருக்கும். இப்போ அந்த பீகாக் டிசைன் அவுட்லைனில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் டபுள் ரோவாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த கட்வொர்க் டிசைனுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதில் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து அதில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டிச்சில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிடணும். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, ஃபேப்ரிக் க்ளூ அந்த அளவு மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். இது அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா க்ளூ வச்சதுக்கப்புறமா ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஈவனாக கரெக்டாக அந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கிற இடத்துல கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த அவுட்லைன் போட்டிருக்கிற டபுள் ரோ செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதில் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிடும் ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அவுட்லைன் டிசைனுக்கும் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் சைடு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அவுட்லைனில் பீகாக் அவுட்லைன் எல்லாமே இந்த மாதிரி 2 rows செயின் ஸ்டிச் இந்த மாதிரி இருக்கணும். இது முடித்ததுக்கப்புறமா இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஹேங்கிங்ஸ்க்கு. ஸோ அதை அந்த ஃப்ளார் டிசைனுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நவ் இப்போ ராங் சைடில் காட்டுறேன். ஃபேப்ரிக் க்ளூ எல்லாம் ட்ரை ஆயிருச்சு. அண்ட் நவ் இப்போ கட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். இதனுடைய ஃப்ரண்ட் சைடு இப்போ பாருங்கள். வெல்க்ரோ எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன்லலாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு கட்வொர்க் டிசைன் பீகாக் டிசைன் இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டோம். அண்ட் இதை நம்ம எப்படி ஹிப் பெல்ட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பேஸ்க்கு நமக்கு ஹிப் பெல்ட் பேஸுக்கு நமக்கு ஒரு
பெல்ட் வேணும். ஸோ நான் இந்த மாதிரியான ஒரு கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத்தில் ரோப்லாம் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஹிப் சைஸ்க்கு ஏற்றாப்பில் லென்த் எடுத்திருக்கேன். ஹிப் பெல்ட் 1.5 inch பிரெத்தில் லென்த் வந்து ஹிப் சைஸ் 26. இந்த மாதிரி சென்டரில் அந்த அதர் பீஸ் வெல்க்ரோவை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஸ் ஹிப் பெல்ட் இப்போ ரெடியாக இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த பீகாக் எம்ப்ராய்டரி போட்டு வச்சுருக்கிற அந்த கட்வொர்க் பீகாக் டிசைனில் இந்த வெல்க்ரோவையும் அந்த பேஸில் இருக்கிற ஹிப் பெல்ட் இதுலேயும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிமூவ் ஆகாது வெல்க்ரோ யூஸ் பண்ணுறனால. ஸோ நமக்கு இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிப் பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. பீகாக் டிசைன் தான் கிடையாது, எனி டிசைன்ஸ் நம்ம இந்த மாதிரி வெல்க்ரோ யூஸ் பண்ணியும் ஹிப் பெல்ட் மேக் பண்ணிக்கிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ ஐடியாஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.